நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. നീല നീല മലയുടെ മുകളിൽ നീ വസിക്കുന്നയ്യപ്പ, നിന്നെ കാണാനായി വരുന്നു നിരവധി ലക്ഷം ഭക്തന്മാർ. மாதங்கவனம் எனும் காட்டில் மாதங்க முனிவரும் அவருடைய சிஷ்யர்களும் ஆசிரமம் அமைத்து யோக மார்க்கத்தில் இருந்தனர். சபரி எனும் வேடகுல பெண் அவ்வனத்தில் துறவியாக வாழ்க்கை நடத்தியும் மாதங்க ரிஷி மற்றும் அவரின் சீடர்களுக்கு தேவையான பணிவிடைகளையும் செய்து தொண்டாற்றினாள். சபரியை மாதங்க ரிஷி நற்கதி பெறுவாய் என கூறிட அதன்படியே சபரியும் ஸ்ரீராமனால் மோட்ச நிலை பெற்றாள். சபரிக்கு மோட்சம் கொடுத்து அருளப்பட்டதால் இவ்விடம் சபரி பீடம் என சொல்லப்படுகிறது. பக்தர்கள் இங்கு தேங்காய் உடைத்து சபரிமலைக்கு பயணப்பட வேண்டும். கலியுக வரதனாய் கருணாமயனாய் ശബരിഗിരിയിലെ സന്നിധാനത്തിൽ, കലിയുഗ വരദനായി കരുണാമയനായി ശബരിഗിരിയിലെ സന്നിധാനത്തിൽ, നിരവധ്യ ചൈതന്യമായി നീ വാഴുന്നു സ്വാമിയേ ശരണം അയ്യപ്പ. നിരവധ്യ ചൈതന്യമായി നീ വാഴുന്നു സ്വാമിയേ ശരണം അയ്യപ്പ. അയ്യപ്പ ശരണം സ്വാമിയേ, സ്വാമിയേ ശരണം അയ്യപ്പ. അയ്യപ്പ ശരണം സ്വാമിയേ, സ്വാമിയേ. ஜென்ம ஜென்மமாய் பிறப்பு இறப்பு என தொடரும் இம்மனித பிறப்பானது கற்பூர ஜோதியை போன்றது. நாம் நமது ஆத்மாவை பரபிரம்மத்துடன் இணைத்திட வேண்டும். மோட்சம் கிடைக்க வேண்டும் என்றால் நாம் நமது பக்தியில் தீவிரமான விருப்பம் கொள்ள வேண்டும். ஞான மார்க்க வழியில் ஈஸ்வரனை சரணாகதி அடைந்திட வேண்டும் என சகலவித சாஸ்திரங்களும் வேதங்களும் கூறுகின்றன. இந்த கலியுகத்தில் திருக்கோவில்களுக்கு சென்று தரிசனம் செய்து வருவதன் மூலமாக நாம் நம் வாழ்வில் ஏற்றம் காணலாம். ശബരിമാമല ഒരേ ഒരു മോഹം ദിവ്യ ദർശനം, ഒരേ ഒരു മാർഗം 18 പടി, ஒரே ஒரு மந்திரம் சரணமை. ஸ்ரீ ஐயப்பன் கோவிலில் 18ஆம் படியின் இடது பக்கம் பரிவார மூர்த்திகள் அமைந்துள்ளன. அருள் கடாட்சம் நிரம்ப பெற்றவர் கொச்சு கடுத்த சுவாமி. இவர் மாளிகைப்புறத்து அம்மனுக்கு அடுத்ததாக அமைந்துள்ளார். கருப்பசாமி, கருப்பாயி அம்மா, கொச்சு கடுத்த சாமி, வளைய கடுத்தாய் என உள்ள காவல் தெய்வங்களில் ஸ்ரீ ஐயப்பனுக்கு கருப்பசாமியும் கடுத்த சாமியும் உள்ளனர். ராஜகுமாரா பொன் பாதம் பணியான் புருஷாரம், நின் பாதம் பணியான் புருஷாரம். சபரிமலையில் 18ஆம் படியில் வலது பக்கத்தில் கருப்பசாமி, கருப்பாயி அம்மா என காவல் தெய்வங்களாக இங்கு பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். சத்தியமாய பொன்னும் 18ஆம் படி, தத்வரத்ன தன்யமாகும் பொன்று படி, ഭക്തവത്സലൻ ഭഗവാനയ്യപ്പന്റെ ഭക്തരേറി പോയിടുന്ന പുണ്യമാം പടി. துளசி மணி மாலை அணிந்து கடைபிடிக்கும் விரத அனுஷ்டானங்களை தொடர்ந்து செவி குளிர நாயினிக்க சரணம் சொல்லி அழைப்போம் பந்தளராஜன். பள்ளிக்கட்டு சபரிமலை